ஓகே. ஹாய் பீக்கர்ஸ் நண்பர்களே, உங்களுடைய பெயர் அதாவது இன்ஷியலோட அந்த பேர் இருக்குல்ல, அதனுடைய ஆரம்பத்தில் ஏபிசின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸில் வந்து பேர் வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்பபெட்டிக்ஸ் வேர்டில் ஆரம்பிக்கக்கூடிய பேர் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கும், எந்த மாதிரியான திறமை இருக்கும், எந்த மாதிரியான கேரக்டர் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குன்னு ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏலேருந்து Z வரைக்கும் தான் ஆகாஷை பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன்னா இந்த கண்டென்ட் வந்து நான் ரிசர்ச் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்பபெட்டிக் வேர்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 26 இருக்குது. அதில் மொத்தம் வந்து அதில் பாதி டிவைட் பண்ணிங்கன்னா 13. ஸோ 13 வந்து நான் கவர் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூரேஷன் வந்து ஜாஸ்தியாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 பார்ட்டாக வந்து பிரிக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டில் வந்து ஏலேருந்து N வரைக்குமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலேருந்து Z வரைக்குமோ 2 பார்ட்டாக வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏலேருந்து Z வரைக்கும் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏலேருந்து N வரைக்கும் அந்த ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸில் யாரெல்லாம் பேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் இருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாதவங்களாம் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த அளவுக்கு வேகமாக இந்த வீடியோ வந்து பேசி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வேகமாக பேசி நான் முடிக்க பார்க்குறேன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு உங்களுடைய பேர் ஏன்ற ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சா நீங்கள் எப்பேற்பட்ட கேரக்டராக வந்து இருப்பீங்கன்னா, நீங்கள் வந்து குறிக்கோள் கொண்டவராக வந்து இருப்பீங்க. அதாவது வாழ்க்கையில் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைரியமானவங்களாகவும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உள்ள ஒரு கேரக்டராக வந்து நீங்கள் இருப்பீங்க. உங்களை நம்பி ஒரு வேலை வந்து கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மன உறுதியோடு அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ராக்டிக்கல் திங்கிங் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராக்டிக்கல் திங்கிங் கொண்டவர் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் திங்கிங்கிறது நிறையவே வந்து இருக்கும். ஆனால் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்டிக்கல் திங்கிங்கிறது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அது வந்து கரெக்டாக வந்து ஒத்து போகாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து தோல்வியும் அடையும், சில நேரங்களில் அது வந்து ஜெயிக்கவும் செய்யும். உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருமே எப்படி வச்சு நீங்கள் எல்லாரும் வந்து வேலை வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த தலைமை தத்துவம், இந்த லீடர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் விருப்பப்படியே வந்து எல்லாமே வந்து செஞ்சு முடிப்பீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லவ்ன்ற விஷயத்தில் நீங்கள் யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த லவ் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளிவு மறைவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது இருக்கவே மாட்டீங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருப்பீங்க. அப்பேற்பட்ட கேரக்டர் உள்ள வந்து அந்த ஆல்பபெட்டிக்ஸ் வேர்ட்ஸில் ஏன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க. அடுத்து இந்த ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸில் வந்து பி, இந்த பியில் வந்து பேர் வச்சவங்களாம் எப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ளவங்களாம் இருப்பீங்கன்னா, நீங்கள் வந்து முழுக்க வந்து ஒரு ப்ரைவேசியை வந்து எதிர்பார்க்கக்கூடிய நபர். அது போக இல்லாமல் உங்களுடைய உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோபம், சந்தோஷம், துக்கம் எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை வந்து முழுக்க உங்களுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன வருதோ அதை முழுக்க மனமாற வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இருப்பீங்க. நல்லது வந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து மனசை மாற்றிட்டு நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்க. கெட்டது நடந்தாலும் அதை முழுக்க மனசை மாற்றிட்டு நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்க. அது போக உங்களுடைய பர்சனல் லைஃப்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொகுசாக வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சொகுசாக வாழணுன்றது எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த பர்டிகுலர் லெட்டரில் உள்ள பேர் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து சொகுசாக வாழணும்னு வந்து நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா வந்து சொல்லப்படுது. 3வது நபர், தேர்ட் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சும் போயிடும். புது இடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போவீங்க. அதுபோக இல்லாமல் இந்த புது நண்பர்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து போவீங்க. மற்றவங்களோட பழகும் போது எப்படி பழகுவீங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து பழகுவீங்க. அது போக இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு சுய கட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸில் சி லெட்டரில் பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து நாலேஜபிள் பர்சன் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை யாராவது வந்து மோட்டிவேஷன் பண்ணணும்னா பயங்கரமாக வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷனும் பண்ணுவீங்க. நீங்கள் மோட்டிவேஷன் வந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சால் மக்களை வந்து பயங்கரமாக வந்து நம்ப வைப்பீங்க. உங்களை சுற்றி மக்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பயங்கரமாக வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷன் பண்ணுவீங்க. இந்த மோட்டிவேஷன் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ மோஸ்ட்லி எந்த வேலை வந்து பார்ப்பீங்கன்னா நீங்கள் பயங்கரமான ஒரு பேச்சாளராக கூட இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்களை வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து சிறந்த முறையில் வந்து வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய எண்ணங்களை வந்து தெளிவாக வந்து வெளிப்படுத்துவீங்க பார்த்தீங்களா, அதில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைடாக வந்து இருப்பீங்க. அது போக இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க பாருங்கள், அந்த ஒவ்வொரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுமே வந்து ரொம்ப பயங்கரமாக தெளிவாக இருக்கும். பல்துறை வித்தகர்கள், அதாவது நிறைய துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான வித்தை தெரியும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி சொல்லணும், எதை சொல்லணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு நுணுக்கம் உள்ள ஒரு ஆளாக தான் இந்த சி லெட்டரில் பேர் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து இருப்பீங்க. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இருப்பீங்க. அடுத்து ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸில் டின்னு பேர் வச்சுருக்கிறவங்களாம் எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் வந்து
ஒழுக்கமான வாழ்க்கையும் அதே நேரத்தில் ரொம்ப நேர்மையான வாழ்க்கையை வந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அந்த ஒழுக்கமான வாழ்க்கையும் நேர்மையான வாழ்க்கையும் வந்து எப்படி வந்து வெளியே தெரியும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை திறன் இருக்கும். அந்த ஆளுமை திறன் வந்து வெளியே தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய நேர்மையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நேர்மையாக இருக்கீங்களோ ஒழுக்கமானவங்களோ இருக்கீங்களோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நபருமே வந்துட்டு என்ன மாதிரியே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க. ஒழுக்கமாகவும் இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அறத்தோடவும் இருக்கணும். அதாவது ரொம்ப நெறிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் தன்னை சுற்றி எல்லாருமே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுவீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையும் சரி, இல்லை செய்கிற பிஸ்னஸும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பயங்கரமான புத்திசாலியாகவும் இருப்பீங்க. என்ன தான் புத்திசாலியாக நீங்கள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திமிருன்றது, அந்த தலகணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். உங்ககிட்ட ஆணவம் திமிரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே உங்ககிட்ட இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காட்டிக்க மாட்டீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும் எல்லாமே. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கனவை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றிக்கிட்டு ஒரு சாதாரணமான நபராக வந்து இருப்பீங்க உங்களுடைய லைஃப்பில். அடுத்து வந்து ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் வந்து இதில் பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து கற்பனை திறன் வந்து கொண்டவங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கற்பனை திறன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கற்பனை வந்து பண்ணிட்டு அந்த கற்பனை உலகத்தில் வந்து வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கற்பனை சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்பனை சக்தியை நீங்கள் ஒரு படைப்பாளியாக இருந்தீங்கன்னா அந்த படைப்பாளி உலகத்தில் உங்களுடைய கற்பனை திறன் வந்து பயங்கரமாக வந்து செயல்படும். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாகவும் மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் இருப்பீங்க அந்த உலகத்தில், அந்த படைப்பாளி உலகத்தில். நீங்கள் வந்து கற்பனை திறன் கொண்டவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பயங்கரமாக வந்து நீங்கள் வந்து க்ரோத் ஆகலான்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப கலைஞராக, அதாவது சினிமா கலைஞராக வந்து நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளராகவும் இருப்பீங்க, டைரக்டராகவும் இருப்பீங்க. இந்த கலை, மீடியா, இந்த மாதிரியான ஒரு சினிமா சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் க்ரோத் உள்ள ஒரு கேரக்டராக வந்து இந்த ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸில் ஈன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க எல்லாருமே வந்து இருப்பீங்கன்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கு அப்புறம் எஃப் தான். எஃப் வந்து இதில் வந்து கொடுக்கல. நான் தேடி பார்த்தேன், அந்த எஃப்ன்ற அந்த வார்த்தை லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப்ஐ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஜிக்கு நம்ம வந்துடுவோம். ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் வந்து ஜி. இதில் யாரெல்லாம் பேர் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒழுங்கான ஒரு வரிசையில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு பொருள் அடுக்குனா இது வந்து லைனாக வந்து அடுக்கணும், ஆளுங்களாம் வந்து க்யூவில் நின்னாங்கன்னா அவங்க வந்து லைனாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு கேரக்டராக வந்து நீங்கள் இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ஆசைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து முழுசாக வந்து இருக்கணும், முழுமையாக வந்து நிறைவு பெற்றிருக்கணும். அதாவது ஃபுல்ஃபில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விரும்புவீங்க. நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கரமான கடினமான ஒரு உழைப்பாளி. நீங்கள் ஒரு கடினமான ஒரு உழைப்பாளியாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. மற்றவங்களோட வேலையை எல்லாமே வந்து இழுத்து போட்டுலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக வந்து விருப்பப்படக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இருப்பீங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க. நீங்கள் பழகக்கூடிய அந்த கேரக்டரைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாரோடும் வந்து பயங்கரமாக வந்து அடாப்ட் ஆக மாட்டீங்க. யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டுமே செலக்ட் பண்ணி அவங்க கூட மட்டும்தான் நீங்கள் பழகுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவங்க தான் நீங்கள் எல்லாருமே. அடுத்து ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் வந்து எச். இந்த கேரக்டரில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கும் குணம் உள்ளவர். அதாவது மற்றவங்க ஏதாவது கஷ்டப்படுறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாக வந்து இருப்பீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எந்த விஷயம் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயத்தில் வந்து தைரியமாக இருப்பீங்க, அதே நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இந்த மன ரீதியாக வந்து எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேரில் வந்து பயங்கரமான டிப்ரெஷன் ஆளாக வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, மன ரீதியாக வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு மென்மையான ஒரு கேரக்டராக வந்து இருப்பீங்கன்னு வந்து சொல்லப்படுது. வேலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வணிகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை நீங்கள் கையில் எடுத்தாலும் பயங்கரமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை விடாமுயற்சியோட போராடி அதில் ஜெயிச்சும் நீங்கள் காட்டுவீங்க. அடுத்து வந்து ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் வந்து ஐ. இதில் வந்து பேர் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் வந்து திங்க் பண்ணுறது வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து திங்க் பண்ணுவீங்க, அதே நேரத்தில் வந்து ரொம்ப அன்பானவரும் கூட. ஸோ அன்பானவர் மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து பழகிறீங்க பார்த்தீங்களா, அந்த பழகிறது வந்து ரொம்ப இனிமையாக வந்து பழகுவீங்க. உங்கள் மேலே யாராவது வந்து அன்பு வச்சாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப பயங்கரமாக ரொம்ப அக்கறையாக வந்து பார்த்துப்பீங்க. இந்த லைஃப்பில் வந்து மற்றவங்க வந்து எனக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லைப்பா, என் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு புலம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆளுங்களுக்குலாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் முன்னாடி போயிட்டு உதவி பண்ணுவீங்க. உங்களுடைய உறவுகள், அதாவது ரிலேஷனும் சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடமையும் சரி, இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்துப்பீங்க. உங்களுக்கு வந்து மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பொதுவான வாழ்க்கையில் நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட பழகிறது வந்து ரொம்ப எளிமையாக வந்து பழகுவீங்க. உங்களுடைய மனசு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சுதந்திரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் புது புது சாகசங்களை தேடி நீங்கள் வந்து போவீங்க. அடுத்து வந்து ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் வந்து ஜே. இதில் பேர் வச்சிருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா,
நீங்கள் வந்து இயல்பாகவே வந்து செல்வாக்கு மிக்கவராக வந்து இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லட்சியவாதியாக இருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில் வந்து இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் உள்ள ஒரு ஆளாக வந்து இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். உங்ககிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆற்றல் வந்து இருக்கும். உங்ககிட்ட அந்த லட்சியம் வந்து இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லட்சியம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த எய்ம் வந்து இருக்குன்னா, நீங்கள் என்னத்தான் லவ் பண்ணாலும் சரி, என்னதான் வந்து இந்த ரிலேஷன் இந்த சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப அன்பாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் உங்களுடைய லட்சியத்தை உங்களுடைய குறிக்கோளை வந்து நீங்கள் விட மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த கோல் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த கோலை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையிலும் சரி, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் சரி, 2 இடத்துலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சவால் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விரும்புவீங்க. உங்களுடைய லைஃப்பில் வந்து புது புது முயற்சிகள் வந்து பண்ணுவீங்க, புது புது வழிகள் வந்து பண்ணுவீங்க. லைஃப்பில் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு வழக்கத்துக்கு மாறாக புது புது விஷயங்களை வந்து செய்வீங்க. உங்களுடைய லைஃப்பில் வந்து முன்னேற்றத்துக்காக எல்லா பாதைகளும் வந்து உருவாக்குவீங்க புது புது முயற்சிகள் மூலயமா. அடுத்து வந்து ஆல்பபெட்டிக் வேர்டு வந்து கே. இந்த கேல வந்து யாரெல்லாம் பேர் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மர்மமான நபர்னு வந்து சொல்லப்படுது. உணர்ச்சி மிக்கவராகவும் இருப்பீங்க, அதே நேரத்தில் மற்றவங்களை வந்து வசீகரிக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் வந்து இருப்பீங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பீங்கன்னா, அமைதியாக இருப்பீங்க, அதே நேரத்தில் வந்து தன்னடக்கத்தோடு இருப்பீங்க. நல்லினம் சொல்லிட்டு சொல்லுவது ஒரு வார்த்தை வந்து சொல்லப்படுது, அந்த நல்லினத்தோடு இருப்பீங்க. எல்லாமே வந்து சமநிலையாக வந்து இருக்கிறத வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து விரும்புவீங்க. தப்பான விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து உடனே வந்து நீங்கள் எல்லோரும் வந்து விட்டுருவீங்க. லவ்லையும் சரி, அதே நேரத்தில் வந்து இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 விஷயத்துலையுமே வந்து இந்த விளையாட்டு போக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சுத்தமாகவே வந்து இருக்காதுன்னு வந்து சொல்லப்படுது. 2த்துலையுமே வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் 2த்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனிவாக இருப்பீங்க. அதே நேரத்தில் சுயநலம் இல்லாத ஒரு கேரக்டராக வந்து இந்த லெட்டரில் பேர் வச்சிருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வந்து இருப்பீங்க. அடுத்து வந்து ஆல்பபெட்டிக் வேர்டு வந்து எல். இந்த லெட்டரில் வந்து யாரெல்லாம் பேர் வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் உங்கள் முயற்சிகள் மூலிமா வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க. எல்லாருமே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை, இப்போ ட்ரெண்டிங்கில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த ட்ரெண்டிங்கை நீங்கள் கையில் எடுக்க மாட்டீங்க, அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் வந்து நீங்கள் வந்து எதுவும் பண்ணவும் மாட்டீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வந்து செய்கிறீங்கன்னா அந்த வேலை வந்து ரொம்ப வந்து கவர்ச்சியாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப உற்சாகமாகவும் இருக்கணும். உற்சாகமாக இருந்தாலும் அந்த வேலை ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வேடிக்கையான ஒரு வேலையாக வந்து இருக்கணும். ரொம்ப ஒரு வித்தியாசமான வேலைன்னு வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வித்தியாசமான ஒரு வேலையாக வந்து இருக்கணும். அந்த வேலையை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுவீங்க. உங்களுடைய உறவுகளுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு, இவங்க 2 பேருக்குமே வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பீங்க. வாழ்க்கையிலையும் சரி, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலையும் சரி, இந்த 2 இடத்துலையுமே வந்து புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஆபத்தான வேலைலாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப வந்து இந்த வேலை வந்து ரொம்ப ரிஸ்க்குப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஆபத்தான வேலையை கையில் எடுத்து கூட அந்த வேலையை வந்து செய்வீங்க. அந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப விரும்புவீங்க. அடுத்து வந்து ஆல்பபெட்டிக் வேர்டு வந்து எம். இந்த எம்ன்ற வேர்டில் வந்து யாரெல்லாம் பேர் வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நம்பகமானவர், யாராக இருந்தாலும் சரி உங்களை வந்து ரொம்ப நம்புவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பாளியும் கூட. உங்களை நம்பி எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையில் வந்து ரொம்ப அர்ப்பணிப்போட அந்த வேலையை வந்து நீங்கள் செய்வீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து எப்படி வாழ்வீங்கன்னா, தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை உருவாக்கி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் என்னுடைய லைஃப்பில், வேறு எதுவும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்தை போட்டு, இந்த வட்டத்தை தாண்டி எங்கேயும் நான் போக மாட்டேன், அந்த வட்டத்துக்குள்ளே தான் வந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்வீங்க. உங்களுடைய சோகமும் சரி, உங்களுடைய துக்கமும் சரி, உங்களுடைய அன்பும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உணர்ச்சிகளை வெளியே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து காட்ட மாட்டீங்க, எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஆல்பபெட்டிக் வேர்டு வந்து என். இந்த எண்ணுன்ற லெட்டரில் வந்து யாரெல்லாம் பேர் வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ரொம்ப வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து வாழ்வாங்க பார்த்தீங்கன்னா நிறையா பேர், அந்த மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் விரும்ப மாட்டீங்க. இந்த ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி போயிட்டுருக்காங்க பாருங்கள், அவங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ ரொம்ப இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து இருப்பீங்கன்னு வந்து சொல்லப்படுது. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ண முடியுன்றதை யோசிப்பீங்க. அதே நேரத்தில் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கற்பனை திறன் இருக்கும், அதே நேரத்தில் உள்ளுணர்வு சக்தியும் உங்ககிட்ட இருக்கும். மற்றவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமையால் அவங்கள வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் வந்து பண்ணிடுவீங்கன்னு வந்து சொல்லப்படுது. உறவுகள், அதாவது ரொம்ப ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக வந்து நீங்கள் வந்து உணர்ச்சிவசப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த எண்ணுன்ற லெட்டரில் யாரெல்லாம் பேர் வச்சுருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு கேரக்டர் வந்து இருப்பீங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஓகே பீக்கர்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் ஏலேருந்து எண்ணு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய கேரக்டர் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஆகாஷ், என்கிட்ட இந்த திறமெல்லாம் இருக்குது, என்கிட்ட இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒத்து போகுச்சுன்னா தாராளமாக வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்து போகாமலும் இருக்கலாம்,
ஓகேங்களா. ஏல இருக்கக்கூடிய கேரக்டருக்கு வந்து அந்த வந்து பிலையும் இருக்கலாம், பியில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து எண்ணுக்கும் இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறி மாறி வந்து இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த கண்டென்ட் படிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்தும் போகலாம், ஒத்து போகாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வந்து போயிடுச்சு. நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்க எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு வீடியோவில் மறக்காம நான் வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பார்ட் 2ல வந்து நான் பார்க்குறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.